ஹலோ ஆல், நமஸ்காரம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மெல்லாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது தீபாவளிக்கு லீவு கிடைக்கும், கிறிஸ்மஸ்க்கு லீவு கிடைக்கும், அது நியூ இயர் வரைக்கும் கிடைக்கும், பொங்கலுக்கு லீவு கிடைக்கும், இது மாதிரி கிடைக்கும் இல்லையா. அப்புறம் கோடை விடுமுறை அப்படின்னு இருக்கும். இந்த விடுமுறைகளில், பண்டிகை கால விடுமுறைகளில் நம்ம யாருக்காவது ஹாலிடே ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்து நம்ம ஏதாவது பழக்கம் இருக்கா? நம்ம வாங்கின்னு வந்து பண்ணின மாதிரி? எனக்கு ஆனால் நிச்சயமாக இல்லை. நான் படித்தது கும்பகோணம் டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். என்ன பண்ணுவான்னா, அடுத்த நாளைக்கு நீ பண்டிகையை எப்படி கொண்டாடின சொல்லு அப்படின்னு கிளாஸில் 2-3 பேரையோ 4-5 பேரையோ எழுப்பி நிற்க வச்சு கேட்பான். அதாவது எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டாக்கா, பண்டிகையை எப்படி விதவிதமாக செலிப்ரேட் பண்ணினோங்கிறத அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்து எடுத்து சொல்லும் பொழுது, குழந்தைகள் அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லும் பொழுது தான் அவளோட ஸ்கில் வளர்றது. அதுக்கப்புறமா டிகிரி வரைக்கும் முடித்து வெறும் பேப்பராக காகிதமாக வச்சுட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு இன்னொரு கோர்ஸ் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு, படிக்கிற காலத்தில் பண்டிகை விடுமுறைகளில் என்ன பண்டிகையாக வேணா இருக்கட்டும், அந்தந்த பண்டிகைக்கு அந்தந்த பண்டிகை கால விடுமுறையில் நம் குடும்பம், நம் சமூகம், நம்ம ஊர் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணின்னு இருக்கு, எப்படி அதை வந்து கடைபிடிச்சுட்டு இருக்காங்கங்கிறத கோர்வையாக ஒரு 10 சென்டென்ஸில் குழந்தைகளுக்கு சொல்ல தெரியணும். அப்படிங்கிறது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஒழிஞ்சு, அப்போ நீங்கள் ஹாலிடே ஹோம்ஒர்க்கு ப்ராஜெக்டை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதெல்லாம் வெட்டி வேலை. My humble request to the educational department is, the department should ban giving holiday homeworks during any festival, be it Eid ul Fitr, Eid ul Zuha, or Christmas, or English New Year, or Deepavali, பொங்கல்லாம் ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுக்கறத விட கொடுமை ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எந்தெந்த ஒரு பிரதேசத்துக்கும் அதுக்கான தனித்துவமான பண்டிகைன்னு ஒன்று இருக்கும். அது நம்மளுக்கு வந்து பொங்கல் தான். அந்த பொங்கலில் ஹாலிடே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கிறத விட மோசமான விஷயம் இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் 9th 10th 11th 12th இருக்கிற பசங்கன்னா மேபி சம்டைம்ஸ் எக்ஸப்ஷனாக இருக்கலாம். நாட் நெசசரிலி ஆல் த டேஸும் உட்காந்து அந்த ஹோம்ஒர்க்கு அதையே தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் 4th 5th படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் 5 நாள் லீவ் விட்ருக்கேன், 5 நாளுக்கான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், பண்ணிட்டு வா அப்படிங்கிறதெல்லாம் டார்ச்சரின் உச்சக்கட்டம். இதை பள்ளி கல்வித்துறை தயவு செஞ்சு ஒரு சட்டமாக இயற்றணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வரும்பொழுது பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது தான் அந்த ஸ்கூலில் நடக்கிறது இல்லையா? நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதுதான் அங்கே நடக்கிறது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ட்ரீட் பேரண்ட்ஸ் as not as parents but the customers. So customer satisfaction is one of the core important value that they follow இல்லையா? அப்போது நீங்கள் பண்டிகைக்கெல்லாம் ஒழுங்காக லீவ் விடும்பொழுது ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் ஸ்கூல் மாற்றிடுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சா, எந்த ப்ரைவேட் ஸ்கூல் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்டிகை காலத்தில் ஹோம்ஒர்க் கொடுக்கும் சொல்லுங்க? நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தது ஒன்று, எத்திக்ஸ் ஃபார் லைஃப்னு நான் குழந்தைகளுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்தின்னு இருக்கேன். அதில் 4வது 3வது படிக்கிற ஒரு குழந்தை, நான் வந்து இந்த வாரம் கிளாஸோட தீம் வந்து பொய் சொல்லுதல் பற்றி. ஒருத்தர் ஏன் பொய் சொல்கிறா, பிரத்தியார் பொய் சொன்னால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, நம்ம பொய் சொல்கிறதுனால நமக்கு ஏற்படும் விளைவுகள், நம்ம பொய் சொல்கிறதுனால அடுத்த வாழ்க்கை ஏற்படுற விளைவுகள், இதுதான் அந்த கிளாஸோட தீம். இது ரொம்ப ஃபன்னாக ஆக்டிவிட்டி ஓரியன்டாக எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். அப்போ அந்த குழந்தை சொல்லிட்டு, மேம் நான் வந்து டீச்சர் வந்து 5 நாள் லீவ் விட்டேனே, ஏன் ஹோம்ஒர்க் எழுதவே இல்லைன்னு கேட்டால், 5 நாளும் எனக்கு வைரல் ஃபீவர் சிக்குன்னு போய் சொல்லிட்டேன், ஏன்னா நான் பண்டிகையை என்ஜாய் பண்ணேன் அப்படின்னுது. எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, 5 நாள் பண்டிகைக்கு லீவ் விட்டால் 5 நாளைக்கு சேர்த்து ஒரு ஸ்கூல் ஹோம்ஒர்க் கொடுக்குமா? தீபாவளி பண்டிகைக்கு நம்மலாம் என்றைக்காவது அந்த மாதிரி தீபாவளி டயத்தில், அதுவும் வீடே ஜக கலகலன்னு இருக்கிற டயத்தில் உட்காந்து ஹோம்ஒர்க்காக எழுதினோம், இதெல்லாம் காலக்கொடுமை இல்லாமல் வேறு என்னத்தை சொல்கிறது? ஒன்று. இன்னொன்று, அந்த டீச்சர் கேட்டாலும் 5 நாளுமா உனக்கு ஜுரம் அப்படின்னு, இது 5 நாளும் எனக்கு ஜுரம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவே சொல்லிட்டு, இப்போ நான் அப்படி போய் சொல்லிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு.
என்ன ஹோம்ஒர்க் அது அப்படின்னு கேட்டால் இதை பார்த்து அதில் எழுது, அதான் ஹோம்ஒர்க்கு. இந்த அடிச்சான் காப்பி அடிக்கிறதா ஒரு ஹோம்ஒர்க்கு? இதில் என்ன ஸ்கில் டெவலப் ஆகும்? சிபிஎஸ்சி தலையாக அடிச்சுக்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ்டா, ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ்டா தான் ஹோம்ஒர்க் கொடுக்கணும். அந்த பழைய பஞ்சாங்கம் எடுத்துன்னு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, ராட் லேர்னிங் மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது அப்படின்னு காதில் வாங்கினா தானே இந்த ஸ்கூல்ஸ். ஓகே, ஒன்று. இன்னொன்று, ஒருத்தர் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன்னா யூடியூப்பில் பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை, ஒரு தகப்பன் வீடியோ போட்டிருந்தார். அதில் நான் கூட கீழே போட்டிருந்தேன் என்னோடய கமெண்ட்டு. இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லாம் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? ஒர்க்கிங் மாடல் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றீங்க, பெரிய சயின்டிஸ்ட் ஆன மாதிரி ரோபோட்ஸ் ரேஞ்சுக்கு. அந்த பேட்டரியை போடு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை போட்டு ஒர்க்கிங் மாடலாக பண்ணி இந்த ப்ராஜெக்டை கொண்டு வான்னு என் மனைவியும் எனக்கு சொல்லலை. என் பையன் வந்து லாஸ்ட் டே அன்றைக்கி தான் வந்து அப்பா நாளைக்கு ஸ்கூலில் சப்மிட் பண்ணணுன்றான். காலையில் 5 மணிலேருந்து வெட்டுறான், ஓட்டுறான், தொட்டுறான். அப்புறம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாடல் கடையில் அவைலபிளாக இருக்குது, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என் டீச்சருங்களுக்கு தெரியாதா இது கடையில் வாங்கினதுன்னு? எப்படி ஒத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து வீடியோ போட்டிருந்தார். இதுக்கு நீங்கள் காசை வாங்கிட்டு நீங்களே அந்த மாடலை கொடுத்துருங்க, நாங்கள் எங்களை எதுக்கு அலைய விட்றீங்க அப்படின்னு. விச் இஸ் அ வேலிட் கொஷின். ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்குறேன், பெற்றோர்களுக்கான விளக்கம் இது. ஒர்க்கிங் மாடல் மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணணும்னா குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் குரூப் ஆக்டிவிட்டியாக மாத்திரம்தான் பண்ணணும். வீட்டில் அம்மா அப்பாவோட உட்காந்து பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒர்க்கிங் மாடலில் ஒரு விஷயம் பண்ணுறதுன்னா அந்த குரூப்பில் ரொம்ப மேதாவியாக சட்டுன்னு புரிஞ்சுக்கிற குழந்தையும் இருக்கும், சுமாராக புரிஞ்சுக்கிற குழந்தையும் இருக்கும், அந்த ஃபிசிக்ஸ்னால் என்னென்னே புரியாத ஒரு குழந்தையும் இருக்கும். இந்த 3 ஹெட்ரோஜெனியஸ் குரூப்பாக, இந்த 3 தரமான குழந்தைகளுக்கும் 5 குழந்தையோ 8 குழந்தையோ 4 குழந்தையோ குரூப்பாக போட்டு அந்த ஒர்க்கிங் மாடலை ஸ்கூல் அவரில் பண்ண வைக்கும் பொழுது, அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண வைக்கும்போது அந்த டாபிக், அந்த சப்ஜெக்ட் படிக்காமையே பிரெயினில் போய் உட்காந்துரும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஓகே, இப்போது இந்த ஒர்க்கிங் மாடல் பண்ணுறதுக்கான அவசியம் இதுதான். இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகளை சிபிஎஸ்சி ரொம்பவே வரவேற்கும். எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட் போர்டும் வரவேற்குமா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டேட் போர்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் எல்லாத்துக்கும் சிபிஎஸ்சின்னு சொல்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த மாடலை தெர்மோகோல் மாதிரியான எதையும் உபயோகிக்கக்கூடாதுன்னு சிபிஎஸ்சி கிளியராக சொல்லியிருக்கு என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக. ஆனால் பாதி பேர் தெர்மோகோலில் தான் கொண்டு வாங்கி வந்து வச்சுட்டு ஸ்டேட்டஸில் போட வேண்டியது. எது ரொம்ப அழகாக இருக்கோ அது வேலிடிட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. 3ஆம் கிளாஸ் பையன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் 3ஆம் கிளாஸ் ப்ராஜெக்ட். அது ஏதோ ஒரு இடத்துல எழுதிட்டு ஸ்பெல்லிங் தப்பா போய் அடிச்சுட்டு பக்கத்தில் எழுதியிருந்தாலும் அதுதான் அக்செப்டட். அம்மா அப்பா ஜிகினா பேப்பர் ஒட்டி நீட்டாக கேலிகிராஃபியில் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் படிக்கல, அந்த 3ஆவது உங்கள் பையன் படிக்கிறான். அதனால் அந்த ப்ராஜெக்ட் ஷுட் பி ரிஜெக்டட். இதுதான் ப்ரொசீஜர். யார் பண்ணணுமோ அவள் தான் பண்ணணும். இப்போ வேல்கனோ பண்ணிட்டு வரணும், இல்லை அனிமல் கிங்டம் மாதிரி எதாவது பண்ணிட்டு வரணும் அப்படின்னா குழந்தைகள் வீட்டில் இருக்கிற கொலு பொம்மையில் இருக்கிற பொம்மைகளை வச்சு கூட பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப மேன் பவர் போட வேண்டாத சின்ன சின்ன விஷயங்கள், என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா இருக்கலாம். ஆனால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸு வீட்டில் பண்ணிட்டு வர சொல்லி கொடுக்கறது இட் இஸ் நாட் கரெக்ட். சில பள்ளிக்கூடங்களில் என் பையன் தனியாக இந்த ப்ராஜெக்டை சூப்பராக பண்ணியிருக்கான் பாத்தியான்னு காமிச்சிக்கிறதுக்காகவே பெற்றோர்கள் இதெல்லாம் இல்லை மேம், என் பையன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், நீங்கள் டஃப்பான ப்ராஜெக்டாக கொடுங்க அப்படின்னே கேட்குறது. அப்படி கிடையாது. உங்களை குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்தை மாத்திரம் காமிக்கிறதுக்கான இடம் இந்த ப்ராஜெக்டோ இந்த மாதிரியான சயின்ஸ் எக்ஸிபிஷனோ கிடையாது. குரூப் ஆக்டிவிட்டி முக்கியம். தெரிந்த குழந்தை தெரியாத குழந்தையோட உட்காந்து சேர்ந்து, அப்படி இல்லைடா இதுதான்டா ப்ளஸ்ஸு, இது மைனஸ்டா, இது எங்கே சொருகணும்டா, அது அங்கே சொருகணும்டான்னு சொல்லி கொடுத்து ரெண்டும் சேர்ந்து லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிற மெத்தடில் கற்றுக்கிறது தான் முக்கியம். இங்கே வந்து குரூப்பாக என்ன உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுங்கிறது தான் முக்கியம். நம்ம இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப லேக் ஆகிற விஷயமே இந்த குரூப்பாக ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறது தான். ஃபாரினில் இருக்கிறவாள்லாம் கேட்டு பாருங்க, அவெல்லாம் குரூப் ஆக்டிவிட்டீஸில் தான் ரொம்ப மைனஸில் போவாள். நமக்கு அதுதான் பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுக்கணும்.
எனி ப்ராஜெக்ட் பேரண்ட்ஸால் பண்ண முடியல அப்படின்னா அதை ஸ்கூல் ஏற்றுண்டு ஸ்கூலில் தான் பண்ண வைக்கணும். ஒன்று. இன்னொன்று, ஹாலிடே ஹோம்ஒர்க் பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. பண்டிகை நாட்களில் என்ன மாதிரி அப்போ ஒர்க் கொடுக்கலாம்? இல்லைன்னா என் பொண்ணு ஃபோனை வச்சுட்டே 24 மணி நேரமும் உட்காருவாளே அப்படின்னா, அம்மா என்னென்ன ஸ்வீட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணாங்க, என்னென்ன பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாங்க, பண்டிகைக்கு அப்பா வீடை எப்படி சுத்தம் பண்ணார், அப்பா எப்படி ஸ்வீட் பண்ணார், அம்மா எப்படி வீடை சுத்தம் பண்ணாங்க, கடைக்கு போய் துணிமணிலாம் வாங்கிட்டு வந்தீங்களே, கூட்டம் எப்படி இருந்தது, எப்படி அலமோதுது, பட்டாசு கடைக்கு போனீங்களா எப்படி இருந்தது, வேறு இடங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஷேர் பண்ணிங்களே எப்படி இருந்தது, இதை பற்றி பேச சொல்லணும். இந்த காலத்து குழந்தைங்க ஃபோன் அடிக்ட் ஆகி வாயை திறந்து 4 வார்த்தை தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ பேசுறதில்ல. இங்கிலீஷில் பேசுறது இல்லைன்னா கூட பரவாயில்ல, தாய்மொழி தமிழில் கூட பேசுறதில்ல. அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன நீ சொல்லு, நீயே சொல்லிடு அப்படிங்க வேண்டியது. அம்மா பக்கத்துலையோ அப்பா பக்கத்துலையோ நின்றுண்டு. அப்படி கிடையாது. ஆர்டிகுலேட் பண்ணி பேசுறதுக்கு அந்த குழந்தைக்கு வரணும். கம்யூனிகேஷனுங்கிற டூலு நீங்கள் எத்தனை ஏஐ கொண்டு வந்தாலும் இந்த டூல் அடிச்சுக்க இன்னொரு டூல் கிடையாது. இங்கே இருக்குது பாருங்கோ இந்த டூலு, இதை அடிச்சுக்க இன்னொரு டூல் கிடையாது. கம்யூனிகேஷனே இல்லாமல் எல்லாத்தையும் ஐலண்டாக ரிசர்வ்டாக இப்படி நம்ம தயார்படுத்தி வைக்க முடியாது அடுத்த ஜெனரேஷனை. இதுக்கான குவெஷன் கவர்மெண்ட் பண்ணுறது இருக்கட்டும், பேரண்ட்ஸு நீங்கள் தான் போய் அப்ஜெக்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒத்துக்க மாட்டோம். ஆஸ் அ குரூப் ஆஃப் 4th கிளாஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம், நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, நம்ம தான் சொல்லணும். எனத்துக்கு ஒரு குழந்தை பண்டிகை காலத்தில் ப்ராஜெக்டை பண்ணும், அது பண்டிகை அது என்னன்னு அப்சர்வ் பண்ணி அது விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? பீட் கிறிஸ்மஸ், பீட் ரம்ஜான், ஈத் உல் ஃபித்தர், பீட் நியூ இயர், பீட் புள்ளியார் சதுர்த்தி, அது என்னவா தான் இருக்கட்டுமே, அது தன்னுடைய பண்டிகைகளை அப்சர்வ் பண்ணிவிட்டு எடுத்து சொல்லணும். ஒரு ரம்ஜான், ஈத் உல் ஃபித்தர் அப்படின்னா எதுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் லீவ் விடுறாங்க? முஸ்லீம் குழந்தைகளுக்கு மட்டும் லீவ் விடலாமே. அப்போது மற்ற குழந்தைகள், இந்த குழந்தைகள் வீட்டுக்கு போய் வந்து அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா அதை ஸ்கூலில் சொல்லணும். இல்லை எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாதுன்னா அந்த நாளை வேஸ்ட் அடிச்சுன்னு டிவி முன்னாடி உட்காராமல் பெற்றோர்கள் எஜுகேஷன் சம்மந்தமான மியூசியம்களுக்கோ இந்த மாதிரி லைப்ரரிஸுங்களுக்கோ கூட்டின்னு போய் காமிக்கணும். அதை பற்றி அடுத்த நாள் வந்து சொல்லணும். அப்போது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னா என் பையன் மொபைல் விட்டு நவர மாட்டான், ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்கறதும் தப்பு. நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ட்ரெடிஷன், கல்ச்சர், இது எதுவுமே பொறுப்பே இல்லாமல் ஒரு ஜெனரேஷனை நம்ம இப்படி வதச்சி வளர்த்தோம்னாக்கா அது நாளைக்கு பெருசாகி நம்மளை வதைக்கும். யூ ஷுட் பி ரெடி ஃபார் இட். இது நல்லதுக்கே இல்லை. கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் டேக் ஆக்ஷன். இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு த கவர்மெண்ட். ஹாலிடேஸில் ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலுமே எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு பேச்சு எலக்யூஷனாக தான் வைக்கணும். பேச தான் சொல்லணும். அசம்பிளியில் பேசு, வகுப்பறையில் பேசு, இதை பற்றி எடுத்து சொல்லு. கிறிஸ்மஸாக நீ சர்ச்சுக்கு போனியே, எப்படி இருந்தது, என்ன மாஸ், என்ன ப்ரேயர், என்ன இருந்தது, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எப்படி பழைய கிறிஸ்மஸை விட வித்தியாசமாக இருந்தது கேட்கணும். குழந்தைகள் சொல்லணும். மற்ற குழந்தைகள் அதை ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல மற்ற குழந்தைகள் அதை கேட்கணும். லிசனிங்கும் டெவலப் ஆகும், ஸ்பீக்கிங்கும் டெவலப் ஆகும். இதெல்லாம் தான் ஒரிஜினல் ஸ்கில். இதை விட்டுட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதும் ஹாலிடேல இதை அடிச்சாங்க காப்பி அடிக்கிறதும் ஸ்கில்லே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் நாட் CBSE is asking anybody to do for that matter. I am very sure state government also is not asking for the same, because education is education. படிப்புங்கிறது அது என்ன போர்டாக இருந்தாலும் படிப்புங்கிறது ஒன்று தானே. இதை எப்போவும் நான் எந்த வீடியோவுக்கும் கேட்டதில்லை, நான் எந்த வீடியோவுக்கு கேட்குறேன், இதை சம்பந்தப்பட்டவர்கள் கண்ணில் படும் வரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். இப்படி இதை ப்ரொலாங் பண்ணிகிட்டே போயின்னு இருக்க முடியாது. தேங்க்யூ.